श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஷீரொன்றுதோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளமும் வாழ்வு தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரநாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரவென்ன அரங்கருகதியாக வாழ்ந்திருளுமெதிராசா முன்பூசுரர் கோந்திரு அரங்கத்தமுதனார் உன்பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் விழாரவே எனக்கருள் செய்வேணி நீயே என்னுள் முதலாழ்வார்கள் 300 எழில் மொழி செப்பிரானிரு 176 உன்னணிகமாறன்மறை ஆயிரத்தோடுற்ற 290 மாறும் வண்ண உடை மதுர கவி 10 வஞ்சையர்கான் 105 பட்டநாதன் வன்னியல் 473 பார்ப்போது 173 பத்தரடிபடி பாடல் 55 பாணர் புகழ் 10 பரகாலன் சொல் அத்தனுயர் வேங்கடமார்க்காயிரத்தோடான 253 முத்தி திருமெதிராசர் பொன்னடிக்கே மொழிந்த அமுதர் பாடல் 100 மட்டும் எட்டிசையும் வாழ இவர் பாடி வைத்த இவை 4000 அடியோங்கள் வாழ்வே வையகம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் பொழிசையர்கான் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யில் புகழ் கோழையர்கான் விட்டு சித்தன் பூங்கோதையை தொண்டரடை பொடிபானாழ்வார் ஐயன் அருள் கரியனதிராசரதம்மொடு ஆறிருவர் அவர்தாம் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியாங்கள் வாழ்வே அந்தமிலா ஆரணங்கள் நாடாகி நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று சிந்தமிகு தமிழ் மறையான் தூப்புள் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருவாழ்தன் கருணையாலே. இன்று ஸ்ரீபாஷ்யக்காரரான சுவாமி ராமானுசரின் திருநக்ஷத்திர திருநன்னாள். சித்திரையில் ஆதிரனால் வந்துதித்த மகான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பறக்க பேசிய ஆச்சாரியன் இவர். அன்னைக்கு இவர் அவதரிக்கல, இன்னைக்கு நம்முடைய இந்த அருமையான விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இல்லை. இவருக்கு பின்னே அவதரித்த சர்வசிரேஷ்டராகவும் சுவாமி ராமானுஜரின் அருளும் அஜக்ரீவர் தம்மருளால் கவிதார்க்கிக சிம்மமாகவும் சுவாமி தேசிகன் வந்து நம்ம இந்த சுவாமி ராமானுஜரின் சம்பிரதாயத்தை உயர்த்தி நிறுத்தினார். இன்று சுவாமி ராமானுஜரின் திருநக்ஷத்திரம். சித்திர மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலேயும் அவதரித்த அந்த மகானின் திருநக்ஷத்திரம். பொதுவா நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களிலேயும் 2 நட்சத்திரங்கள் சீர்மை வாய்ந்தது, மிகவும் சீர்மை வாய்ந்தது. தாயார் ஆன பெரிய பிராட்டியார் நித்தியமாக வாசம் செய்கிறார் இந்த நட்சத்திரங்களில் என்று பெரியவாளுடைய வியாக்கியானம். முன்னோர்கள்லாம் இதற்கு இப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த 2 நட்சத்திரங்களில் தாயார் திவ்யமா எழுந்தருளி இருக்காள்
அப்படின்னு. என்ன அது 2 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்னு ஆரம்பிக்கும். திரு என்றால் ஸ்ரீ, திரு என்றால் ஸ்ரீ. அந்த ஸ்ரீ ஆன மகாலட்சுமி இதுல வாசம் செய்கிறாள். ஒரு க்ஷணம் கூட இந்த நட்சத்திரத்தை விட்டு பிரிய மாட்டா அப்படின்னு. அதனால்தான் இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் சீருமை. இந்த 2 நட்சத்திரங்களில் அவதரித்த மகான்கள் சுவாமி ராமானுஜர் திருப்பாதுரையிலும், சுவாமி வேதாந்த தேசிகனான கவிதார்க்கிக சிம்மம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீவேங்கடநாதன் என்று பெயரிடப்பட்டு அவதரித்த ஆச்சாரியன் திருவோணத்திலும். இவர்கள் இருவரும் இவ்விரண்டு நட்சத்திரங்களில் அவதரித்தார்கள். இவர்களுக்கென்னே தனி சீருமை. முதலில் சுவாமி ராமானுஜரின் பிறப்பை பற்றி நாம் அனுபவிப்போம். சுவாமி ராமானுஜரின் பிறப்பு விஷயம் அப்படின்னு பார்த்தா, என்னைக்குமே ஒரு மகான் பிறக்கிறார்னா, ஒரு மகான் பிறக்கிறார்னா அந்த மகானுடைய அம்மா திரு தாயாருக்கும் திரு தந்தையாருக்கும் குழந்தையே இல்லாமல் பெருமாளிடம் கேட்பா, ஒரு குழந்தையை வரம் கொடுப்பாயாக. அதே மாதிரிதான் கேசவாச்சாரியார் காந்திமதி என்கின்ற தம்பதிகளுக்கும் குழந்தையே இல்லை, புத்திரபாகியம் இல்லை. இவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணார்கள்னா, திருவல்லிகேணிலேயே எழுந்தருளி இருக்கும் பார்த்தசாரதி பெருமானையும் அந்த எம்பெருமானை சேவித்தார்கள். திருவல்லிகேணி சென்று சேவிச்சுட்டு தம்முடைய கிரகத்துக்கு வந்து ராத்திரியில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கேசவாச்சாரியாரின் கனவிலேயே திருவல்லிகேணி பார்த்தசாரதி எம்பெருமான் தோன்றி, போய் கேசவாச்சாரியரே, உமக்கு யாமே குழந்தையாக பிறப்பேன் என்ன வரம் தந்தார் பார்த்தசாரதி பெருமான். அதற்கு பின் காந்திமதி கர்ப்பம் தரித்தாள். அடுத்த 1 வருடம் 10 மாதம் கழித்து பிங்களா வருடத்தில் 1017ஆம் ஆண்டில் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் புகழ்பெற்ற ஸ்தலமாகின்ற அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜருடைய வேறு திருநாமங்கள் யதிராசர், எம்பெருமானார், லக்ஷ்மணமுனி, ஸ்ரீபாஷ்யக்காரர், உடையவர், ராமானுஜமுனி, இளைய பெருமாள் என்கு. இந்த சுவாமி ராமானுஜர் திருவல்லிகேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அம்சமாகவும் ஆதிசேஷனின் அவதாரமாகவும் தோன்றினார். இவருடைய மாதம் சித்திரை, இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை. குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் வளர்ந்து கொண்டே வருகிறார். பால்யத்துக்கு வரார். 10 வயசு ஆகிறது. 16 வயசு வந்து முற்றும் வளர்ந்து விட்டார். இவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும், இவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேசவாச்சாரியாரும் காந்திமதி தம்பதிகளும் யோசித்து கல்யாணம் செய்து வைத்தார்கள். கல்யாணம் செய்து வைத்த சிறுகாலத்திலேயே சுவாமி ராமானுஜரின் தந்தையான கேசவாச்சாரியாரும் நம்முடைய தாயாரான காந்திமதியும் பரலோகத்துக்கு சென்றார். ஒரு சந்தேகம் இங்கே வரும். சுவாமி ராமானுஜருக்கு 16 வயது தான் ஆகிறது.
அப்பொழுது எப்படி அதுக்குள்ளேயே எப்படி பரமபதம் சென்றார்கள்? ஆதி காலத்திலெல்லாம் ரொம்ப அதிகமான ஆண்டுகள் வாழ்வார்களே என்று பார்த்தால் தசரதர் எப்படி போனார்? ராமனுக்கு மிகவும் சின்ன வயது. எப்படி போனாருன்னா ஆல்ரெடி கேசவாச்சாரியாரும் காந்திமதிக்கும் குழந்தை இல்லை என்று மிகவும் வயதாகிவிட்டது. அவ்வளவு வயதான பிறகுதான் 70 வயதாக ஆனது பிறகுதான் வள்ளியணி பார்த்தசாரதி பெருமாளிடம் பிரார்த்தித்தார்கள். சுவாமி ராமானுஜருக்கு 16 வயது ஆகிவிட்டதென்றால் 90 வயது கிட்டத்தட்ட ஆயிடும். அப்பொழுதுதான் பரமபதித்தார்கள் இவர்கள். அதற்கு பின் தம்முடைய தாயார் தந்தையார் பரமபதித்த பிறகு சுவாமி ராமானுஜனும் தம்முடைய மனைவியும் பக்கத்திலேயே கொஞ்ச தூரம்தான் என்று சுவாமி ராமானுஜர் மனதில் பட்டதால் இவர்கள் இருவரும் காஞ்சிபுரத்திற்கு நித்தியவாசம் செய்ய போனார்கள். இப்பொழுதுதான் சாலையெல்லாம் வந்துவிட்டது. ஆதி காலத்திலெல்லாம் காடுகளை தாடிதான் ஊரை கடந்து போவார்கள். அதைத்தான் ஆதி காலத்திலாம் திருப்பதி போகணும்னாலே காட்டு வழியாதான் போவா. அதுவும் திருப்பதிக்கு போகிற காடு மிகவும் பயங்கரமானது. அதுதான் ஆதி காலத்திலேயே ஒரு திருப்பதி போயிட்டு வர என்று சொன்னால் பெரியவர்கள்லாம் திருப்பதி யாத்திரை போகிறவனை பார்த்து, திருப்பதியா, பத்திரமாக போயிட்டு வா என்று சொல்லுவார்கள். அதுபோலதான் காஞ்சிபுரத்திலேயே காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டுமானால் காடு வழியாகத்தான் செல்ல வேண்டும். எப்படியோ காஞ்சிபுரம் காடுக்கு வந்தாச்சு. அந்த காட்டை கடந்துட்டா காஞ்சிபுரம் வந்துடும். காஞ்சிபுரமோட காடு தான். காஞ்சிபுரம் சாலை வரணும்னா அந்த காடை கடக்கணும். அந்த காட்டுல போயிட்டே இருக்கா. போகிற வழியில ஒரு வேடுவனும் வேடுவ ஸ்திரீயான அந்த வேடுவனின் பத்னியும் சுவாமி ராமானுஜரிடம் சிறிதளவு தீர்த்தம் கிடைக்குமா என்று கேட்டார். சுவாமி ராமானுஜரோ பக்கத்திலேயே இருந்த கிணறில் 2 சொம்பு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து வேடுவனுக்கும் வேடுவனின் பத்னியான வேடுவ ஸ்திரீக்கும் கொடுத்தாள். 2 பேரும் திருப்தியாக அந்த ஜலத்தை சாற்று மாயமானார்கள். மாயமானார்கள்னா நடந்து போனார்கள் இல்லை, இந்த இடத்திலேயே மாயமானார்கள். இருந்த இடத்திலேயே அப்படியே மறைந்து போனார்கள். அப்புறம்தான் புரிந்துதான் வேடுவனும் வேடுவ பத்னியான வேடுவ ஸ்திரியும் வேறு யாரும் இல்லை, காஞ்சிபுரத்திலேயே தேவாமிர்தமாக எழுந்தருளி இருக்கும் வரதராஜ பெருமானும் தான். வரதராஜ பெருமான் தான் அந்த வேடுவனாகவும் எவ்வளவு செல்வங்கள் கேட்டாலும் என்ன கேட்டாலும் தரக்கூடிய, அங்கே மிகவும் செல்வ செழிப்பாக மிகவும் அழகு திகழமாக எழுந்தருளி இருக்கும் பெருந்தேவி தாயார் தான் அந்த வேடுவ ஸ்திரீ என்று புரிந்து கொண்டார். இவருக்கும் இப்ப இந்த கதையிற்கும் சுவாமி தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவா 2 பேருக்கும் உள்ள சம்பந்தங்கள் என்ன, ஒற்றுமைகள் என்ன என்றும் பார்க்கலாம். இதே போல்தான் திவ்ய தேச யாத்திரை போகணும் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் தம்முடைய மனைவியான திருமங்கையும் சேர்ந்து புறப்பட்டார்கள். ஆதி காலத்திலெல்லாம் நடந்துதான் போவா. அப்படியே போய் கொண்டிருக்கும் போது என்ன அடுத்து ராத்திரி எடுத்து தூங்குற வேலை வந்துடுச்சு. சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப கவலை. இன்னைக்கு ஃபுல்லா எம் பிரபு ஹயக்ரீவன் ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு மிகவும் வருந்திக் கொண்டே சுவாமி தேசிகன் ஒரு விவசாய
வாசலில் இருக்கக்கூடிய அந்த திணையில் இருக்கக்கூடிய அந்த தூணிலேயே சாஞ்சிருந்து தூங்கினர். சுவாமி தேசிகனும் தம்முடைய மனைவியும். 12 மணி இருக்கும். மிட்நைட் 12 மணி. அப்பொழுது குதிரைகள்லாம் வந்து அந்த விவசாயியுடைய அந்த நிலத்தை அப்படி கடிச்சு கொதறது. இந்த சத்தத்தை கேட்ட விவசாயியோ எழுந்துண்டு வெளில வந்து பார்க்கிறார். சுவாமி தேசிகனிடம் கேட்கிறார், ஓய் சுவாமி, உம்முடைய குதிரைய நிலத்தை என்ன பண்ணுது பாரு, ஒழுங்காக நிறுத்து அப்படின்னு சொல்ற. சுவாமி தேசிகருக்கோ ஒன்றும் புரியவில்லை. இது எம்முடைய குதிரை இல்லையே என்ன நினைத்த பின் அப்பொழுதுதான் புரிந்தது, தம்முடைய பிரபுவான ஹயக்ரீவனே இந்த குதிரையாக வந்திருக்கிறார் என்று யோசித்த பிறகு சுவாமி தேசிகன் தம்முடைய மன அளவுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த விவசாயியிடம், ஐயா கொஞ்சம் பால் கிடைக்குமா என்று கேட்டார். அவரும் ஒன்றும் புரியாமல் அந்த ஒரு பானையில் பாலை கொடுத்தார். சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனுக்கு தடவி கொடுத்து அந்த பாலை கொடுத்தார். மனம் குளிர்ந்த சுவாமி தேசிகம் அந்த ஹயக்ரீவனை சேவித்து ஆசீர்வாதத்தை பெற்றார். பாலை பெருகின ஹயக்ரீவனோ அந்த குதிரை வேஷமாக நடந்து செல்கிறார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, குதிரை அந்த கால் வைத்த இடங்கள் எல்லாம் பொற்காசு விழுந்திருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கிற ஆச்சரியம். இந்த விவசாயியை பார்த்து இந்த விவசாயிக்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்த ஒரு பாகத்தில் சுவாமி ராமானுஜருக்கும் சுவாமி தேசிக்கும் இது இந்த பாகம் ஒற்றுமை. இதற்கு பின் காஞ்சிபுரத்தை சேவித்த பிறகு காஞ்சிபுரத்திலேயே இருக்க தொடங்கினார். ரொம்ப நாளா காஞ்சி வரதனையே சேவிச்சுட்டோம் என்று ஒரு வருடம் பிறகு திரு அரங்கம் புறப்படலாம் என்று பெரிய கோவில் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகின்ற அந்த திரு அரங்கத்துக்கு புறப்படலாம் என்று எண்ணி இவர் சுவாமி ராமானுஜர் கிளம்பினர். என்ன பிரச்சனைன்னா, அது ஒரு அனத்தியன காலம். அந்த அனத்தியன காலமா என்ன ஆயிடுச்சு, திரு அரங்கத்துல மட்டும்தான் திவ்ய பிரபந்தம் சேவிக்க முடியும். அது எந்த ஊர்லயும் சேவிக்க முடியாது. அதுவும் திருவரங்காசனுக்கு முன்புதான் சேவிக்க முடியும். அதுதான் திருவரங்கத்தோட சீர்மை. ஒரு நாள் ஒரு கோஷ்டியாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டதின் தோள் மணி வண்ணா உன்சேவடி செவிதிருக்காப்பு என்ன பாடிக்கொண்டிருக்கிறார். கோவிலுக்கு சைவாள்லாம் வந்து இது கேட்டு, நிறுத்துங்கடா, வேதமானது அனாதையா எப்ப உதிச்சதுனே தெரியாமல் பெருமாள் உதிப்பதற்கு முன்பே உதித்தது. அந்த வேதம் இருக்கும் போது இந்த நீச்ச பாதையில இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தை ஏன் சேவிக்கிறீர்கள், சேவிக்க கூடாது அப்படின்னு சொன்னா வாழ்க்கெல்லாம் தர்க்கம் பண்ண தெரியாது. சுவாமி ராமானுஜர் அந்த க்ஷணத்துல பார்த்து உள்ளவர் புரிஞ்சுபடுத்து என்ன நடந்திருக்கேன்னு தர்க்கம் பண்றார், ஒத்துக்க வைக்கிறார். திவ்ய பிரபந்தம் சேவிக்கலாம், அனத்தியான காலத்தில் திவ்ய பிரபந்தம் சேவிக்கணும் என்று இந்த தமிழ் மொழியானது தாய்மொழியானது நீத வாகை கிடையாது என்ன ஆதாரபூர்வமாக சுவாமி ராமானுஜர் இதை ஸ்தாபித்தார். இதே போலவே சுவாமி தேசிகனும் சைவ மதத்தில் இருந்தவர்களை நாம் தர்க்கம் செய்து அனத்தியன காலத்தில் திவ்ய பிரபந்தம்
அத்தியன காலத்திலையும் தினமும் சேவிக்கணும் என்ன ஒரு முறைக்கு கொண்டு வந்தார் சுவாமி தேசிகனும். என்ன ஆயிடுச்சுன்னா சுவாமி தேசிகன் கதையில இதே போல்தான் நடந்தது. சுதர்சன சூரிய முதற்கொண்ட மகான்கள்லாம் அங்க இருக்கா. சுதர்சன சூரியால பேச முடியாது. ஏன்னா சுவாமி தேசிகன் சின்ன வயசுல இருக்கும் போதே நடாதூர் அம்மாளில் நடாதூர் அம்மாளோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்ற ஆச்சாரியன் இவர். யாருன்னா சுவாமி தேசிகன் தான். சுவாமி தேசிகனுக்கு பால்யம் வயசு 5 வயசு இருக்கும் போதே சுதர்சன சூரிக்கு 60 வயசா இருக்கும். இந்த சுதர்சன சூரியானவர் யார்? நடாதூர் அம்மாளோட எல்லா கிரந்தங்களுக்கும் அவர் அந்த ஞானமும் ஒரு மகானுக்கு இருக்க வேண்டிய ஞானமும் இருக்கிறவோ அந்த சுதர்சன சூரி. அப்பேற்பட்ட மகான்களால கூட தர்க்கம் பண்ண முடியல. அப்ப தர்க்கம் பண்ண தெரியாதுன்னா இல்லையா? அப்பயே அவருக்கு 60 வயசுனா சுவாமி தேசிகன் வளர்ந்தா 5 வயசு இருக்கும் போதே அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு 35 வயசா இருக்கும், இல்ல 40-45 வயசா இருக்கும். அப்ப அந்த சுதர்சன சூரிக்கு எவ்வளவு வயசா இருக்கும்? அவரால் தர்க்கம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்றதுன்னு ஸ்ரீரங்கநாதரிடம் கதறி அழுது கொண்டிருக்கிறார். ஹே ரங்கநாதா, திரு அரங்கத்தின்படி ஆகிவிட்டது, என்ன ஒரு சோதனைப்பா. உன்னை விட்டால் என கதி இல்லை ரங்கா, உன் திருவுள்ளத்தை தெளிவிரங்கா என்று ஸ்ரீரங்கநாதரிடம் பிரார்த்திக்க, அந்த ஸ்ரீரங்கநாதன் தன்மேல சாற்றிக் கொண்டிருக்கும் மாலையை அந்த ஒரு கண்டத்து மேல போட்ட சுவாமி தேசிகன் கண்டாவதாரம், திருமலையப்பனின் திருமணி அவதாரம் புரிஞ்சுபடுத்து தேசிகனை கூப்பிட்டு தர்க்கமான இருக்கணும்னு கட்டளையிட்டார் சுதர்சன சூரி. ஓய், சுவாமி தேசிகனை இங்கு அழைத்து வாரும் அப்படின்னு. சுவாமி தேசிகனா வந்தார், தர்க்கம் பண்ணார், மீட்டு கொடுத்தார். அதத்தான் சொல்லுவார் சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்துல, வாதினை மேல் வாதிகரமென்ன அரங்கரு கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. அது அவர்களை வென்றோன்னே திரு அரங்கநாதனே கதி என்ன கத்தியத்திரயத்தை இயற்றி அவரிடம் பங்குனி உத்திரம் என்று சரணாகதி செய்தார். இதற்கு பின் இவர் சுவாமி ராமானுஜர் 5 விஷயத்தை 5 ஆச்சாரியரிடம் கற்றுக்கொண்டார். அந்த 5 விஷயம் என்ன? ஒரு விஷயத்தை எந்தெந்த ஆச்சாரியனிடம் கற்றுக்கொண்டார்னா, சமாசிரயணத்தை பெரிய நம்பிகளிடம் பண்ணி கொண்டார். எங்கே? மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவிலிலேயே பண்ணி கொண்டார். இன்னைக்கும் அந்த கோவில்ல போய் பார்த்தா பின்பக்கத்திலேயே சுவாமி ராமானுஜருக்கு சமாசிரயணம் பெரிய நம்பிகள் செய்கின்ற அந்த படம் அங்கே ஒட்டி வைத்திருப்பார்கள். அடுத்தது திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் சரம ஸ்லோகத்தையும் அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டார். பெரிய திருமலை நம்பிகளிடம் ராமாயணமும் திருமலை ஆண்டானிடம் திருவாய்மொழியும் ஆழ்வார் திரு அரங்கப்பெருமானிடம் 3000 பாசுரங்கள் உள்ள திவ்ய பிரபந்தத்தையும் கற்றுக்கொண்டார். 4000 பாசுரம் தானே என்ன, திருவாய்மொழி 1000 பாசுரம். அங்க 1000 பாசுரம் வேற ஒருவரிடம் கற்றுக்கொண்டார். யார் அவர்? திருமலையாண்டான். அவரிடம் கற்றுக்கொண்டாரா? அங்க ஒரு 1000 போயிற்றா, மீதி இருப்பது 3000. அவற்றை ஆழ்வார் திரு அரங்கப்பெருமாள் அரையரிடம் கற்றுக்கொண்டார். இவெல்லாம் ஏன் கத்து தந்தார்னா, இவ 5 பேருக்கும் ஒரே ஒரு ஆச்சாரியம் தான். அவரோட கட்டளை இது. சுவாமி ராமானுஜருக்கு நீ இதை கத்து தரணும், நீ இதை கத்து தரணும், நீ இதை கத்து தரணும் அப்படின்னு 5 பேருக்கும் கட்டளை விட்டா. அதுவும் ராமாயணம் கத்துதல்ல பெரிய திருமலை நம்பிகள் கஷ்டப்படாததே இல்லை. தினமும் அவ்வளவு கஷ்டப்படுவார். ஏன்னா தினமும் இப்ப சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, சிஷ்யம் கத்துக்கணும்னா சிஷ்யன் ஆச்சாரியனை தேடி போகணும். ஆனா ராமானுஜர் கதையில என்ன ஆயிட்டுன்னா, டெய்லி தினமும் பெரிய திருமலை நம்பிகள் மேல திருப்பதியிலிருந்து இறங்கி வருவாராம். இறங்கி வந்துட்டு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பாகமா வால்மீகி ராமாயணத்தை சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் மேல ஏறி
ஏறி போவாராம். இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு போறான். இது எவ்வளவு பெரிய கஷ்டம். இவர் சுவாமி ராமானுஜர் ஒரே ஒரு பாகத்தை ரொம்ப நல்லா அனுபவித்திருக்கலாம். ராமாயணத்திலேயே இந்த பாகத்தை அவர் மிகவும் ரசிப்பாராம். என்ன பாகம்னா சாதிப்பார் வால்மீகி. நட சீதா த்வயா ஹீனா நசாஹமபி ராഘவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலன்மஸ்யா விபௌத்ருதோ அப்படின்னு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சீதையை விட்டு உன்னால் இருக்க முடியுமா? ஏன்னா சுவாமி ராமன் பரதனிடம் சொல்றார், பரதா நீ எதுக்கு இங்க வந்து அயோத்திக்கு போ அப்படின்னு. உடனே எடுக்கிறாரு பரதன். நட சீதா த்வயா ஹீனா நசாஹமபி ராഘவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலன்மஸ்யா விபௌத்ருதோ. சீதா இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதே அப்படின்னு. சீதை ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. அதான் அயோத்தியில நீங்க வரும்போது என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பெருமாளை, நான் வந்துதான் தீருவேன். ராமனோட பேசவே முடியல. சரிம்மா என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா வாமா அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பெருமாளை சீதா. அதே மாதிரிதான் நசாஹமபி ராഘவ, என்னாலையும் ராகவனை விட்டு விரிந்திருக்க முடியாது. முகூர்த்தமபி ஜீவாவோ, ஒரு க்ஷணம் கூட வாழாதோ. ஜலன்மஸ்யா விபௌத்ருதோ, ஜலத்தில் எடுத்து தரையில் போட்ட மீனை போலே அப்படின்னு. அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஜலன்மஸ்யா விபௌத்ருதோ முகூர்த்தமபி ஜீவாவோ, இப்படிதான் அனுபவிக்கணும். ஜலத்தில் ஜலம்னா வாட்டர், மத்ஸ்யா ஃபிஷ், விபௌத்ருதோ வெளியே எடுத்து போட்டால், முகூர்த்தமபி ஜீவாவோ ஒரு க்ஷணம் கூட வாழாதோ. அதே போலதான் நான் ஒரு பால்ல போட்டா கூட வாழாதான். அதேதான் என்னதான் பணக்காரனா இருந்தாலும் மனிதர்களுக்கு பாலானது தீர்த்தத்தை விட உயர்ந்த பொருள். ஆனா மீனுக்கு அது தண்ணி தான் வேலை. பால்ல போட கூட அது போயிடுமா. அது போலதான் பரதன் சொல்றார், அயோத்தியானது பால் போல, ஆனா நீ எனக்கு தண்ணி. நீ தண்ணியில இருந்து எடுத்து என்ன பால்ல போய் கொண்டு விடுறிய ராமா, இது நியாயமா அப்படின்னு கேட்பாராம். இந்த பாகத்தை மிகவும் அனுபவித்தாராம் சுவாமி. அதற்கப்புறம் சுவாமி ராமானுஜருக்கு கொஞ்சம் வெயிட் ஆயிடுத்து. அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, துருஷ்கர்கள்லாம் இன்னும் துருஷ்கர்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீரங்கத்தை இடிக்கணும் அப்படின்னு சேவிக்கும் போது உள்ளவரா எப்படி சமாளிக்கிறதுனே ஒண்ணு அங்க இருக்கிற அங்க ராமானுஜரும் இருக்கார். ராமானுஜர் சொல்றார், இருப்பா சாத்து முறாயின்னு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கோவில் இடிச்சுக்கோப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு துருஷ்கர்களும் வெளில இருக்கா. இப்ப இதுதான் ஆச்சரியம். ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருக்கா ஒருத்தர். அந்த க்ஷணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டா, உற்சவ மூர்த்தியும் அங்க இருக்கக்கூடிய மூலவர் மூர்த்தியும் டக்குன்னு தூக்கிட்டா. ஒரே ஒருத்தர் தான் அங்க இருக்கார். தூக்கிட்டு ஓடிண்டே இருக்கா. உள்ள பாக்குறா, பெருமாளை காணோம். துருஷ்கர்கள் பாக்குறா, பெருமாளை காணோம். ஓடிண்டே இருக்கா எல்லாரும். துருஷ்கர்கள் தொடர்ந்துட்டே இருக்கா. கண்டுபிடிச்சிட்டா ஓடுறத. வருஷ கொண்டுட்டே வர அந்த துருஷ்கர்கள்லாம். சுவாமி ராமானுஜர் சாக கூடாதுன்னு என்ன பண்ணார், உத்தமமூர்த்தி டக்குன்னு ஒரு மனத்துக்கு பின்னால நின்னா லீவு சாலை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தானும் இந்த பிணத்துக்கு நடுவுலையே படுத்து கொண்டேரான். இது போலயே பிணத்துக்கு நடுவுல படுத்துக்காமல் இல்லாம பிணத்துக்கு நடுவுல படுக்கல, அந்த பிணம் போல ஒரு இடத்துல படுத்துட்டாராம். இந்த மாதிரி துருஷ்கர்களிடம் வெளியே வந்தார். இதைதான் சுவாமி தேசிகனுக்கும் இப்படியே நடக்கும்.
கொத்திடுவா இந்த துஷ்கர்கள்லாம். கடைசியா ஒரு ஆசையா சுதர்சன சூரி சுவாமி தேசிகனிடம் சொல்லுவா, ஏன்பா என் குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசு, அவனை எப்படியாவது நீதான் உன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு எல்லாமே சொல்லித் தரணும் அப்படின்னு உசுர விடுவாராம். தன்னை காப்பாத்திக்க சுவாமி தேசிகனும் பிணத்துக்கு நடுவப்படுத்திப்பாராம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம். இப்படி ஸ்ரீரங்கத்தை காத்து சுவாமி ராமானுஜன் பிங்களா வருடத்தில் 1137ஆம் ஆண்டில் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருவடியை அடைந்து பரலோகம் சென்றார் என்று புராணம் கூறுகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதாதிவம் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ஹ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.